சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம். தாக்குதல் நடத்திய விக்னேஷிடம் கிண்டி போலீசார் தீவிர விசாரணை. மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய புகாரில் விக்னேஷ் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு விசாரணை. தாக்குதலுக்கு ஆளான மருத்துவர் பாலாஜி நலமுடன் இருக்கிறார். மருத்துவத்தில் குறைபாடு என்ற போலியான காரணத்தை கூறி தாக்குதல். அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். மருத்துவ சங்கங்கள் அறிவித்திருந்த வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். மருத்துவமனைகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வேண்டும் என்று மருத்துவ சங்கங்கள் கோரிக்கை. உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. மருத்துவர் மீதான தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து வியாழன் அன்று தர்ணா. காலை 8 மணி முதல் 10 மணி வரை தர்ணா போராட்டம் நடைபெறும் என மருத்துவர் சங்க நிர்வாகிகள் அறிவிப்பு. கத்திக்குத்து சம்பவம் குறித்து மருத்துவ கல்வி இயக்குநரகத்தின் கூடுதல் இயக்குநர் புகார். புகாரை பெற்ற போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தன் தாய்க்கு முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என நினைத்து மருத்துவரை கத்தியால் குத்தினேன். தன்னை திட்டி கீழே தள்ளியதாகவும் ஆத்திரத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து குத்தியதாகவும் கைதான விக்னேஷ் பரபரப்பு வாக்குமூலம். அரசு மருத்துவமனையில் எங்களை போன்ற ஏழைகளுக்கு சரியாக சிகிச்சை அளிப்பதில்லை. மருத்துவரை கத்தியால் தாக்கிய விக்னேஷின் தாயார் பிரேமா கண்ணீர் மல்க பேட்டி. சென்னை கிண்டி மருத்துவமனைக்கு வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் வாகனத்தின் முன்பு மருத்துவர்கள் தர்ணா. அரசு மருத்துவர்களுக்கு திமுக அரசு பாதுகாப்பு அரணாக திகழும் என வாக்குறுதி. அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. மருத்துவர் பாலாஜிக்கு அனைத்து சிகிச்சைகளை அளித்திடவும் சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணை நடத்தவும் உத்தரவு. கொடுங்குற்றங்களை கூட எந்த இடத்திலும் அச்சமின்றி செய்யலாம் என்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. சென்னை மருத்துவர் சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக திமுக அரசு உள்ளது. தமிழகத்தில் தினந்தோறும் நிகழும் பல்வேறு குற்ற நிகழ்வுகள் பொதுமக்களிடையே அச்சத்தை உருவாக்கியுள்ளதாகவும் தவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. உயிரை காக்கும் மருத்துவர்களுக்கே தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. அடிப்படை கட்டமைப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் அரசு தோல்வியடைந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்ட விவகாரம். புகாரின் அடிப்படையில் தாக்கிய நபர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். அமைச்சர் KKSS ராமச்சந்திரன் விளக்கம். காவிரியில் நவம்பர் மாத பங்கான 13.78 TMC நீரை வழங்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும். டெல்லியில் நடந்த காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் தமிழகம் வலியுறுத்தல். சென்னையில் OPG குழுமம் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. அலுவலகம் மற்றும் அதன் இயக்குநர்களின் வீட்டிலிருந்து 8,38,00,000 ரூபாய் பறிமுதல்.
தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் தனியார் பள்ளி மாணவிகளுக்கு மது கொடுத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட வழக்கு. போக்சோ வழக்கில் கைதான பள்ளி செயலாளர் சையது அகமது, முதல்வர் சார்லஸ் ஸ்வீட்லின் ஆகியோருக்கு ஜாமீன். திருப்பூர் தாராபுரம் தனியார் பள்ளி விடுதியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை. புகாரின் பேரில் விடுதி கண்காணிப்பாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு. பள்ளிகளில் 10,000 போலி ஆசிரியர்களை கொண்டு பாடம் நடத்துவதாக வெளியான செய்தி. சமூக ஊடகங்களில் வந்த செய்தியில் உண்மை இல்லை. பள்ளிக்கல்வித்துறை மறுப்பு. மயிலாடுதுறை சீர்காழி அரசு மருத்துவமனையில் தனக்குத்தானே மருத்துவம் பார்த்துக் கொண்ட நபர் மருத்துவர் இல்லாததால் காயத்திற்கு தானே கட்டு போட்டுக் கொண்டார். பத்திரிகையாளரை மிரட்டும் வகையில் பேசியதாக பதிவான வழக்கில் ஓம்கார் பாலாஜி கைது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் போலீசார் கோவை அழைத்துச் சென்றனர். சூர்யாவின் கங்குவா திரைப்படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் அனுமதி. டிசம்பர் 11ஆம் தேதிக்குள் 3,75,00,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என உத்தரவு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தல் நிறைவு. 43 தொகுதிகளில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் தகவல். வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. மற்ற மாநிலங்கள் என மொத்தம் 31 பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலும் அமைதியாக நடந்து முடிந்ததென தேர்தல் ஆணையம் தகவல். பெங்களூருவில் நூற்றுக்கணக்கான மரங்களை வெட்டியதாக புகார். யாஷ் நடிக்கும் டாக்ஸிக் படத்தின் தயாரிப்பாளர் மீது கர்நாடக வனத்துறை வழக்கு பதிவு.